ஃபர்ஸ்ட்டு நான் படிச்சுட்டேன். ஸ்கிரிப்ட் எடுத்தோனே படிச்சுட்டேன். படிச்சுட்டு இது பண்ணிட்டு வந்தேன். சீரியஸா என்ன சொல்லணும்னா, எனக்கு இப்படி ஒரு படம் அமையும்லாம் நான் நினைக்கவே இல்ல. நான் உண்மையிலேயே படம் நடிச்சுட்டோம். இது பண்ணிட்டோம். என்னன்னா தனித்தனியா அடுத்தடுத்த படங்கள் நடிச்சுட்டு இருப்போம். அ நானும் நடிச்சுட்டு வந்தேன். இந்த காமெடி சீன்லாம் படிச்சிருக்கேனே தவிர, எனக்கு ஃபுல்லாவே அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் படமா போய் பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. இந்த படத்துலேருந்து வர்றதுக்கு எனக்கு ஒரு நாள் பொதுவா வந்து பெரிய நல்ல படங்கள பார்க்கும்போது, அந்த படத்துலேருந்து நம்ம வெளில வர்றதுக்கு போராடுவோம். இந்த படத்துல என்னன்னா, நான் நடிச்சிருக்கேன்ல, இவ்வளோ காமெடி படம், இவ்வளோ தியேட்டர்ல கொண்டாடுறாங்க. சென்னையில பார்த்தேன். சென்னையிலே 3 பார்த்தேன். வெள்ளூர்ல போய் பார்த்தேன். 4 ஸ்க்ரீன் பார்த்தாச்சு. அவங்க சிரிக்கிறாங்கல்ல, அதுவே எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு நான் சீரியஸான கதை பண்ணுவேன். ஆனா, எனக்கு பயங்கரமா காமெடி படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். நான் அத பயங்கரமா கொண்டாடுவேன். நம்ம நடிச்ச காமெடி படம் போய் பார்த்துட்டு ஒண்ணு இருக்குல்ல, அது கார்த்திக் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா, ஏன் நின்ன தேர்வு பண்ணாரு இந்த நிமிஷம் எனக்கு தெரியல. திடீர்னு கூப்பிட்டாப்புல, "ஐயா வாங்க ஒரு படம் பண்ணலாம்னு" சொல்லி என் நண்பர் மூலமா தான் உள்ள போனோம். படிச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சந்தான சார் மாரி ஒரு ஆளோட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல. நெறைய நடிகர்களோட சேர்ந்து நடிக்கணும். அதுக்கெல்லாம் அண்ணனுக்கு பாக்கியமே இருக்கு. எல்லா நடிகர்களையும் சேர்ந்து நடிச்சுட்டாரு. நமக்கு சந்தான சார் நடிக்கிறது முதல் படம் எனக்கு. அவரோட சேர்ந்து நடிக்கிறது. சந்தோஷமா இருந்துச்சு. மகிழ்ச்சியா இருக்கு. வில்லன் ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி செம்ம எக்ஸப்ஷனலான பெர்ஃபார்மன்ஸ்லாம் குடுத்துருக்கீங்க. ஸோ இந்த படம் முடிச்சது வருமா திரும்ப வில்லன் அப்படின்ற ஃப்ளேவர்லயே வந்துட்டு இருக்கிறத நீங்க பாசிட்டிவா பார்க்குறீங்களா? இல்ல எனக்கு கேரக்டர் ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல அப்படி இல்ல. நம்ம அ அது இயக்குனர்கள் எழுதுறது தானே. நம்ம விரும்புறது இல்ல. ஒரு கதை நல்ல கதைக்குள்ள இருக்கணும்னு முதல்ல நெனைப்போம். அதோட முக்கியமா வெற்றி படங்கள்ல இருக்கணும்னு நெனைப்போம். அந்த மாரி வில்லன் தான் இல்ல. உங்களுக்கு பர்சனலா ஒண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சார். இப்போ எனக்கு வந்து இப்போ ஆங்கரா இருக்கேன். அடுத்து நான் படம் பண்ணணும்னு ஆசை. அது ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி என்னோட அந்த விருப்பம் எல்லாமே நான் டைரக்ஷன் பண்ற படங்கள்ல மட்டும் தான் வச்சுக்கிருவேன். எனக்கு வந்து இப்படி கதை பண்ணணும், அப்படி பண்ணணும்னு. ஆனா இங்க நடிக்கணும்னு வரும்போது நான் பிளாங்க்கா தான் வருவேன். இயக்குனர்கள் என்ன சொல்றாங்களோ அத செஞ்சுட்டு அப்படியே போவேன். அங்க நம்மளால ஏதாவது தோணுச்சுன்னா, "ஐயா இப்படி பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்கறது. நல்லா இருக்கு பண்ணுங்க" அப்படின்னா பண்ணுவோம். இல்லைங்க இது சரியா இருக்காதுன்னா, "சரிங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன்.